ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்டைலில் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டாச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு விழுது போட்டுக்கலாம். இப்போ நம்ம பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்க வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது எண்ணெயிலையும் உப்புலையும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். இப்போ நம்ம மஞ்சள் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இந்த தக்காளி சிக்கன் வேகிறதுக்காக அப்படியே மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். இந்த சிக்கன் கிரேவியோட சீக்ரெட் பார்த்திங்கன்னா இந்த சின்ன வெங்காயம் தாங்க. ஒரு 10 வெங்காயத்தை நீங்கள் உளிச்சு வச்சு மிக்ஸியில் விட்டு குறவரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான மசாலாலெல்லாம் போட்டுடலாம். மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், இந்த சிக்கன் குழம்புக்கு தேவையான சிக்கன் பொடி போட்டுக்கலாம். குழம்புக்கான சீக்ரெட் மசாலா இதுதாங்க. இது வேறு ஒன்றும் இல்லை. 10 சின்ன வெங்காயம் நல்லா அம்மியில் வச்சு நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இதை கொட்டிடலாம். இது வெங்காயம் அரைச்ச தண்ணியில் இந்த அரிசி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தண்ணி மாதிரி வேணுனாலும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் கெட்டியாக வேணுனாலும் நீங்கள் இதே மாதிரி பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா சிக்கன் கிரேவி ரெடி. இது கொஞ்சம் மல்லித்தலை தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் மல்லித்தலை யூஸ் பண்ணலை, நான் கருவேப்பிலை போடுறேன். ஒரு 5 நிமிஷம்